வணக்கம் வணக்கம் வணக்கம். பரிசுத்த ஆவியானவருக்கும் வணக்கம். ஆவிக்குரிய தாய் தந்தைக்கும் வணக்கம். திருச்சபை மக்களுக்கும் வணக்கம். எங்க ஐயா அம்மாருக்கு வணக்கம். எங்க அம்மா அம்மாருக்கு வணக்கம். அத்தை அம்மாருக்கு வணக்கம். எங்க அக்கா அம்மாருக்கு வணக்கம். தாத்தா பாட்டிக்கு வணக்கம். எங்க தம்பி தங்கச்சிக்கு வணக்கம். ஐயா அம்மாருக்கு வணக்கம். எங்க அம்மா அம்மாருக்கு வணக்கம். அண்ணே அம்மாருக்கு வணக்கம். எங்க அம்மா அம்மாருக்கு வணக்கம். தாத்தா பாட்டிக்கு வணக்கம். எங்க தம்பி தங்கச்சிக்கு வணக்கம். கூடி வந்த அனைவருக்கும் ஏஜசி சார்பா வணக்கம். தன்னலத்தம் என்று சொல்லியே விலிசை பாட ஆமா, விலிசை பாட ஆமா, விலிசை பாட வந்தருள்வா இயேசுராஜரே. தன்னலத்தம் என்று சொல்லியே விலிசை பாட ஆமா, விலிசை பாட ஆமா, விலிசை பாட வந்தருள்வா இயேசுராஜரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எதுக்கு நம்ம இங்க கூடி வந்திருக்கோம்? எதுக்கு கூடி வந்திருக்கோம்? எதுக்கு கூடி வந்திருக்கோம்? எதுக்கு கூடி வந்திருக்கோம்? கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம். கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம். கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம். கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம். அண்ணே ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்னா என்னண்ணே? கிறிஸ்மஸ்னா என்னது? கிறிஸ்மஸ்னா என்னது? ஜெஃபினா தனியா சொல்லுங்க. கிறிஸ்மஸ்னா என்னது? கிறிஸ்மஸ்னா என்னன்னா இயேசு சாமி வளர்ந்தாரே, இயேசு சாமி வளர்ந்தாரே, இயேசு சாமி வளர்ந்தாரே, இயேசு சாமி வளர்ந்தாரே. அண்ணே, ஏசப்பா எதுக்குனே வந்தாங்க? ஏசப்பா எதுக்கு வந்தாங்க? ஏசப்பா எதுக்கு வந்தாங்க? நீங்க சொல்லுங்க. ஏசப்பா எதுக்கு வந்தாங்க? மனுஷனை ரட்சிக்க இயேசு சாமி வந்தாரு. மனுஷனை ரட்சிக்க இயேசு சாமி வந்தாரு. பாவத்தை மன்னிக்க இயேசு சாமி வந்தாரு. சாபத்தை நீக்கிட இயேசு சாமி வந்தாரு. அண்ணே ஏசப்பா என்னண்ணே கேட்டாரு? ஜோல் உன் பொண்ணை கேட்டாரா? இல்ல. உங்க பொருளை கேட்டாரா? இல்ல. உங்க சொத்தை தான் கேட்டாரா? இல்ல. அப்ப எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. உன் பொண்ணையும் கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, உன் சொத்தையும் கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, உன் சொத்தையும் கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல. அண்ணே பக்கத்து வீட்டுல போய் பேசிட்டு இருந்தாலே 1000 ரூபாய் கேக்குறாங்க. ஏசப்பா எதையுமே கேட்கலையா? உன் உள்ளத்தை கேட்டாரு, உன் உள்ளத்தை கேட்டாரு, உன் உள்ளத்தை கேட்டாரு, உன் உள்ளத்தை கேட்டாரு. உள்ளத்தை மட்டும் கேட்கல, உன் உள்ளத்துல வாசம் செய்ய ஆசையும் பட்டாரு. உன் உள்ளத்துல வாசம் செய்ய ஆசையும் பட்டாரு. இப்படியாக ஆமா. ஏசாயா 9:6 சொல்லியிருக்கிறபடி நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதா, அவர் நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு. மெர்சி அக்கா, சொல்லுங்க அண்ணா, எனக்கு ஒரு டவுட்னே. அதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டுக்கா. நம்ம மட்டுமா பாட வந்தோம்? இல்ல, அவங்களும் பாடணும்ல. ஆமா. இப்ப எல்லாரும் பாடுங்க. அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதா, அவர் நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு. இப்ப சொல்லுங்கக்கா உங்க டவுட்டை. ஆமாண்ணே, இவ்வளோ பெரிய கடவுள் எதுக்கு உலகத்துக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? அத சொல்லுங்க. எதுக்கு வந்தாங்க? நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்களா? கேட்குறோம். அண்ணே என் பொண்ணே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டனே. ஜிஞ்சிகடாக்கு ஜிகடாக்கு ஜிகடா, ஏ ஜிஞ்சிகடாக்கு ஜிகடாக்கு ஜிகடா, ஜிஞ்சிகடாக்கு ஜிகடாக்கு ஜிகடா, ஏ ஜிஞ்சிகடாக்கு ஜிகடாக்கு ஜிகடா. அக்கா என் செல்லக்கா, கவனமாத்தா கேளக்கா. சாத்தானின் இடரல் தாண்டி மோட்சம் தான் போகணுக்கா. ஜிஞ்சிகடாக்கு ஜிகடாக்கு ஜிகடா, ஏ ஜிஞ்சிகடாக்கு ஜிகடாக்கு ஜிகடா, ஜிஞ்சிகடாக்கு ஜிகடாக்கு ஜிகடா,
ஏ ஜிஞ்சிக்கனாக்கு சிக்கனாக்கு சிக்கனா கண்ணோடு கண்ணு வச்சு பலபாவம் செஞ்சோனா அந்த கண்ணு மோச்சம் போகாது அத பிடுங்கி போடு தயார் தையா பிடுங்கி போடு தயார் தையா ஒத்த கண்ணனா நம்ம மோச்ச போகலாம் மோச்ச போகலாம் ஏசப்பாவோட நம்ம நித்தியம் வாழலாம் ஒத்த கண்ணனா நம்ம மோச்ச போகலாம் ஏசப்பாவோட நம்ம நித்தியம் வாழலாம் நரக வேண்டாம் தயார் தையா நரக வேண்டாம் தயார் தையா நரக வேண்டாம் தயார் தையா நரக வேண்டாம் மோச்ச போகலாம் தயார் தையா மோச்ச போகலாம் தயார் தையா மோச்ச போகலாம் தயார் தையா மோச்ச போகலாம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இப்போ உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழவும் அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் அவர் பரிசுத்த குழந்தையாக இந்த பூமிக்கு வந்தார். அதை நாம் விசுவாசித்து அவர் சொன்னதை கேட்டு அதன்படி நடக்க பழகணும். ஏஜேசி சார்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லும் செய்தி என்னன்னா, இயேசு சாமி சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு பெரிய வணக்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.